வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம பாருங்கள், இது வந்து நம்ம டிஃபனுக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், லஞ்ச் டைம்லேயும் சாப்பிட்டுக்கலாம். கருப்பு கவுனி அரிசியை வச்சு இன்றைக்கி ஒரு இனிப்பான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்ல டார்க் பிளாக்கு, ஒரு கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு நல்ல கருப்பு கவுனி அரிசி. இதை வந்து நம்ம சமைக்கணுன்னாலே இதை செய்யணுன்னாலும் 8 hours நல்லா ஊற போடணும். அதாவது ஃபுல் நைட்டு ஊற போட்டால் தான் நம்ம காலையில் செய்ய முடியும். இது வந்து நல்ல ஒரு 10 hours ஊறின கருப்பு கவுனி அரிசி. இப்போ இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஆனாலும் கூட இது வேகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் இது வந்து ஒரு 10லேருந்து 15 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இது வந்து இப்படியே நான் முழு அரிசியாக வேக வைக்கும்போது கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது. அதனால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த தண்ணியை ஒரு நல்லா 10 தடவை கழுவி எடுத்து ஊறப்போட்ட தண்ணி. இது பார்த்திங்க கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதோட கலரு இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து வேக போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சமாக இந்த தண்ணியிலேருந்து எடுத்து இதை ஜாரில் போட்டு 1-2 பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குக்கரில் வேக போட போகிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி பொடிச்சு பாருங்க, இந்த மாதிரி பொடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு பொடிச்சு போடும்போது நம்மளுக்கு நல்ல சீக்கிரமாக வேகும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இதை வந்து 200 grams அரிசி தான் போட்டிருக்கேன். இது இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்கள். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பாருங்கள், இந்த இதில் வந்து 200 grams அளவு தான் இது இது நைட்டு ஊற போட்டது. இது இப்போ வந்து இந்த தண்ணியும் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியே இது வந்து ஊற போட்ட தண்ணி. இதை வந்து ஒரு 5 இதில் வந்து இதுவும் 200 grams தான். இதில் 5 times வந்து தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். இது வந்து 1 பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இது 1 அளவுக்கு இருக்குங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்ற கலர் சும்மா. இப்போ வந்து இதில் இன்னும் ஒரு 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இதுக்கு வந்து தண்ணி வேணும். அதே மாதிரி நம்ம வந்து 4 ஆச்சா இவ்வளோ விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ சவுண்டு விட முடியுமோ விட்டுட்டு ஒரு 5-6 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணலாம். அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா பாருங்கள், அந்த இது குக்கர் வந்து மூடி வச்சுட்டு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நிறைய தேங்காய் தேவைப்படும். நான் ஒரு மூடி நல்ல ஒரு பெரிய மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நம்மளுக்கு எது விருப்பமோ அது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சில பேர் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதவங்க இது வந்து நாட்டு சக்கரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் அது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அது குக்கரை ஒரு 7-8 சவுண்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கின அப்புறமா நான் காமிக்க போகிறேன், பார்க்கலாம். இப்போது நல்லா ஒரு 7-8 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம சர்க்கரையும் தேங்காய் போட்டப்புறம் நம்ம எதுவும் மசிக்க முடியாது. அது ஆனதுக்கப்புறமா நம்ம இது வந்து எப்படி அரிசி இருக்கோ அது இப்படி தான் இருக்கும். அதனால் இப்போவே கொஞ்சம் இதை சூடாக இருக்கும்போது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விடும்போது பாருங்கள் நல்லா நைஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம மிக்சியில் பொடிச்சு செய்யும்போது இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றது பாருங்கள், இது ஒரு பாய் நல்ல ஒரு பசை, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து பாருங்கள், இந்த பவுலில் வந்து போட்டுக்கலாம். இந்த பவுலில் போட்டுட்டு நல்லா வெந்திருக்கு. சப்போஸ் நம்ம வேகலைன்னா நம்ம திரும்பவும் லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 சவுண்டு விட்டு தான் எடுக்கணும். நல்லா வெந்தால் தான் இது நம்ம சாப்பிட முடியும். இந்த அளவுக்கு இது போட்டாச்சா? இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். ரொம்ப நெய் தேவையில்லை, கொஞ்சம் நெய் விட்டுலாம். இதில் நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் நம்ம விருப்பம் போல் நிறைய ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி நாட்டு சர்க்கரையோ இந்த ஒயிட் சுகரோ நம்ம எது வேணால் நம்ம விருப்பம்.
நான் வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் போடலான்ட்டு இருக்கேன். இது வந்து நல்ல நம்ம ஹெல்த்திக்காக போடுறது. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இந்த ஒயிட் சுகரும் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம நிறைய போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ண இந்த பவுலில் மிக்ஸ் பண்ண இடம் பத்தலன்றதை இன்னொன்று மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள், இதில் சுகர், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் நெய் எல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இது வந்து சுகரும் இது வந்து இனிப்பாகவும். இப்போ வந்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இதில் இருக்குது. இது நம்ம தயிர் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் இது வந்து நம்ம எதனா ஒரு சைட் டிஷ் சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நம்ம இனிப்பே நிறைய சாப்பிட முடியாதுன்றதுனால கொஞ்சம் பாதி எடுத்து தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம விருப்பம் போல் நம்ம மோர் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சட்னி பொரியல் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கருப்பு கவனியில் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.